கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, ஒவ்வொரு நற்செய்தியாளருக்கும் ஒரு இலக்கு மக்கள் இருப்பார்கள். அந்த வகையில் நற்செய்தியாளர் மத்தேயுவிற்கு யூதர்களே இலக்கு மக்கள். வாக்களிக்கப்பட்ட மெசியா இயேசு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காய் பல்வேறு பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை கொடுத்து அவர் இயேசுவை மெசியாவாக காட்ட முனைகிறார். அந்த வரிசையில்தான் சட்டங்களையும் இறைவாக்குகளையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாய் தங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத அங்கமாய் பார்த்த அந்த மக்களுக்கு இயேசு சட்டங்கள் இறைவாக்குகளை குறித்து இன்று போதிக்கிறார். தன்னுடைய போதனையின் தொடக்கத்திலேயே அவரை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எனதான் சொல்லி, நான் சட்டங்களையும் இறைவாக்குகளையும் அழிக்க வரவில்லை என அவர் சொல்லுகிறார். ஆயினும் கடைசியில் அவர் தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறார். இந்த சட்டங்களையும் இறைவாக்குகளையும் நாம் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சாரமாய் காண வேண்டும். இயேசு சொல்வது என்ன? நான் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்களையும் இறைவாக்குகளையும் அழிக்க வரவில்லை, மாறாக நான் அவற்றை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என சொல்லுகிறார். இந்த வார்த்தை இருக்கிறதே, நிறைவேற்றவே என சொல்லி, அதனுடைய கிரேக்க மூலச்சொல் என்ன? பிளைரோ என்பதாகும். அதனுடைய அர்த்தம் ஒன்றை முழுமையாக்குவது அல்லது பூர்த்தி செய்வது. ஆக இயேசு சொல்லுகிற செய்தி என்ன? நீங்கள் அறிந்திருக்கிற உங்கள் சட்டங்களையும் இறைவாக்குகளையும் நான் முழுமையாக்க, நான் பூர்த்தி செய்ய வந்திருக்கிறேன் என்பதுதான், அழிக்க வரவில்லை. அவர் இன்னும் ஆழமாக சொல்லுகிறார், இந்த இறைவாக்கில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியும் ஒரு எழுத்தும் கூட விடுபடாது, எல்லா சட்டமும் தன் முழுமையை தன் பூர்த்தியை அடையும் என்பது. சற்று ஆழமாக வாசிக்கிற பொழுது புள்ளி என்றால் என்ன நமக்கு தெரியும். ஆனால் சிற்றெழுத்து என்றால் கிரேக்கத்தில் இதை என்ன சொல்றாங்கன்னா அயோட்டா அப்படின்றாங்க. இது எதிலிருந்து வருகிறது? எபிரேயத்தினுடைய மிக சிறிய எழுத்தாகிய யோத் என்பதிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது, அயோட்டா என சொல்லி. ஆக இயேசுவினுடைய ஆழத்தை பாருங்களேன். உங்கள் சட்டத்தினுடைய மிக சிறிய எழுத்தும் கூட அழிந்து போகாது, அது தன்னுடைய நிறைவை முழுமையை எய்தும் என்பதுதான். ஆக நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன்னு சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்து அந்த சட்டங்களை நிறைவேற்றினாரா என நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆம், அவர் அந்த சட்டங்களுக்கு கொடுத்த நிறைவுதான் தன்னுடைய பாடுகள், தன் மரணம். அவர் தன் கரங்களை விரித்து இறந்தாரே, அது இந்த சட்டத்தின் இறைவாக்குகளுடைய முழுமையாய் பூர்த்தியாய் மாறுகிறது. இதுவரை நீங்கள் வாசித்த சட்டங்கள் எல்லாமே நீங்கள் என்னை இனி பின்பற்றி வாழ்வதில் கடைபிடிப்பதில் அடங்குகிறது என்பதை இயேசு தன் சிலுவை மரணத்தின் வழியாக அந்த மக்களுக்கு பின்னாளிலே அவர் எடுத்து விளக்குகிறார். ஆக சிற்றெழுத்தையும் புள்ளியையும் விடாமல் நிறைவேற்றிய அந்த இயேசு கிறிஸ்து இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதியாக கொடுக்கிற அழைப்பு என்ன? அந்த இறைவாக்குகளை, சட்டங்களை நாம் மற்ற மக்களுக்கு தவறாக எடுத்து போதிக்க கூடாது என்பதுதான். ஆம் நண்பர்களே, சட்டம் என்பது கடவுள் கொடுத்தது. சட்டத்திற்கான விளக்கங்களும் அதை குறித்த விளக்க உரைகளும் பின்னாடில் மனிதர் கொடுத்து கொண்டிருப்பது. ஆனால் சட்டம் என்பது கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்த வார்த்தையில் சிற்றெழுத்தையும் புள்ளியையும் மாற்றுவதற்கு யாருமே அதிகாரம் இல்லை. அந்த புள்ளியையும் சிற்றெழுத்தையும் நிறைவுக்கு தன் சிலுவையில் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து யாரும் இந்த சட்டத்தை மக்களுக்கு தவறாக போதிக்க வேண்டாம் என சொல்லுகிறார். ஏனெனில் ஒருவேளை மக்கள் தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டங்களை மக்களுக்கு தவறாக போதித்தால் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராய் தன்னுடைய வார்த்தையை நிறுத்துவதற்கு இணையாக மாறிவிடும் என சொல்லி, ஆக கடவுள் கொடுக்கிற செய்தி என்ன? சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த சட்டங்களை முறையாக மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒருவேளை கடவுளுடைய சட்டங்கள் உங்களுக்கு புரியவில்லை என சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே முன்மாதிரி யார்? அவர் இயேசு கிறிஸ்து. சட்டங்களுக்கும் இறைவாக்குகளுக்கும் அவர் தன் சிலுவையிலே முழுமையை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுவது, அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பது கூட திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் கடைபிடித்து முழுமை செய்வது, பூர்த்தி செய்வதற்கு இணையாகும். ஆக அன்பிற்குரியவர்களே, இயேசு சொல்லுகிறபடியாக கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் தன் சிலுவையில் முழுமை கொடுத்தார். அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுவது ஒரு மனிதன் இயேசுவை போல கடவுள் கொடுத்த சட்டங்களையும் இறைவாக்குகளையும் முழுமையாக்குவதற்கு, பூர்த்தி செய்வதற்கு இணையாக அமையும். முடிந்தால் இயேசுவை பின்பற்றி அவரை போல தந்தை வார்த்தையை நாம் முழுமைக்கு கொண்டு வருவோம். இல்லை என சொன்னால் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். மனித வார்த்தைகளை ஒருபோதும் கடவுளுடைய வார்த்தைக்கு இணையாக வைத்து நாம் யாரையும் தவறாக வழிநடத்த வேண்டாம். இந்த தூண்டுதல் நமக்கான அழைப்பாக மாறட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.